வணக்கம். 10ஆம் வகுப்பு யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிற யூனிட் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அவகாட்ரோ ஹைபோதேசிஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்பதான் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ in 1811 Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in equal volumes of gases in different conditions. ஸோ 1811 அவகாட்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஹைபோதிசிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பிரசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் கேசஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னார். இன் அவகாட்ரோ லா ஸ்டேட் தட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். The Avogadro law state that equal volumes of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. Equal volume எல்லா கேஸஸ் ஒரு சிமிலர் கண்டிஷன்ஸ்ல மிக்ஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து காமனா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதுல இருக்கும் அப்படிங்கிறது தான் அவகாட்ரோ நம்பர்ஸ். It follows that the volume of any given gas must be proportional to the number of molecules of in it. If V is the volume and N is the number of molecules of a gas, then Avogadro law is represented mathematically as follows: V directly proportional to N, V equal to constant into N. Thus on 1 liter of hydrogen contains the same number of molecules as in 1 liter of oxygen. Therefore the volume of gas is directly proportional to the number of molecules of gases. அது என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ். அதாவது எவ்வளோ கேஸ் வந்து வால்யூம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவகாட்ரோ நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், ஆக்சிஜன், வாட்டர், கேஸ், வாட்டர் வேப்பர், அமோனியா. ஸோ இது வந்து ஒரு கேஸ் காம்பினேஷனில் இருக்கும்போது தான் இதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன். Let us consider the reactions between hydrogen and chlorine to form hydrochloride gas. Hydrogen gas, chlorine gas, so formation of 2 molecules of HCl, 1 volume plus 1 volume equal to, so gives 2 volumes. So the explanation எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸும் குளோரின் கேஸும் ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஹைட்ரஜன் ஒரு வால்யூமும் குளோரின் ஒரு வால்யூமும், ஸோ ரெண்டு ரியாக்ட் ஆகி நமக்கு ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு 2 வால்யூம்ஸ் வந்து டோட்டலா நமக்கு இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு அவகாட்ரோ லா, one volume of any gas is occupied by n number of moles. n அப்படிங்கிறது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். n number of moles, n moles plus n molecules, n molecules plus n molecules gives 2n molecules. If n equal to 1, then 1 molecules plus 1 molecules gives 2 molecules. If half molecules plus half molecules gives 1 molecules. அதாவது இப்போ அவகாட்ரோ லா பிரகாரம் என்ன சொல்றோம் அப்படின்னா, எனி வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து ஆக்குபை பண்ணுது n நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது n ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மாலிகுல்ஸ் பிளஸ் 1 மாலிகுல்ஸ் ஆஃப், அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் குளோரின். ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பிளஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா 1 மாலிகுல்ஸ் ஆஃப் hydrochloric acid. So 1 molecule of hydrogen chloride gas is made up of half molecules of hydrogen plus half molecules of chlorine. So hence the molecules can be subdivided. This law is in agreement with Dalton's atomic theory. So applications of Avogadro's law. So it explains Gay-Lussac's law. It helps in the determination of atomicity of gases. Molecular formula of gases can be derived using Avogadro's law. It determines the relation between molecular mass and vapor density. It helps to determine gram molar volume of all gases. ஸோ அவகாட்ரோ நம்பரோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது வந்து இது வந்து டிட்டர்மினேஷனை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ் கேன் பி டெரிவ்டு யூசிங் அவகாட்ரோஸ் லா வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிட்டர்மின் த ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்கு உள்ளான தொடர்பு, எதுக்கு மாலிகுலர் மாஸுக்கு வேப்பர் டென்சிட்டி இடையே ஒன்றான தொடர்பு வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கு அடுத்தது கிராம் மாலிகுலர் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் இதனோட அப்ளிகேஷன்.
ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் டு கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்.